என்னடா சின்னவனே? வாங்கண்ணே வாங்கண்ணே. தம்பி, நம்ம அப்பா எப்படியாவது உசுரை கொடுத்தாவது உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுரா. கடைசிக்கு இப்போ உசுரை கொடுத்து தாண்டா உன்னை படிக்க வைக்குது. இந்தாப்பா வாங்கிக்கப்பா, இதை வச்சு நல்லா படிச்சுக்கடா. டேய் டேய் சின்னவனே, என்னடா இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு? ஆத்துக்கு போயிருந்தேண்ணே, மீன் கிடைச்சு அதுதான் சமைச்சேன். அண்ணே, அப்படின்னா இன்னைக்கு தம்பி கையால தானே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு. உட்காருங்க, இந்த வந்துடுறேன். டேய் நீ எங்க போற? எல்லாம் எடுத்துக்கு வந்துடுறேண்ணே. அதை நான் எடுத்துட்டு வரேன், நீ சோத்து எடுத்து வை. பாய் எடுத்துக்கு வந்துடுறேன். சீனி, மீன் நிறைய எடுத்து போட்டு சாப்பிடுறா. இருக்குண்ணே. டேய் தம்பி, நீ ஆத்தால பார்த்ததில்லை, நான் ஆத்தா கையால சாப்பிட்டுருக்கேன்டா. அப்படியே ஆத்தா வச்ச மீன் குளம் மாதிரியே இருக்குடா. ஆமாடா தம்பி, இருக்குடா. ஆமாண்டா, தம்பிக்கு ஆத்தா கை பக்குவம் அப்படியே வந்துருக்குடா. அண்ணே, நாமெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுண்ணே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பால இணைந்து வந்தோம்